அடுத்தது இன்னும் மோசம். இந்த மகாராஜர், அந்த மகாராஜராவது பரவாயில்ல, இந்த மகாராஜர் இருக்கிற ஜடாயு மகாராஜர் நாம் எவ்வளோ தூரம் பெருமாளுக்கு பரியணுங்கிறதுக்கு இந்த ஜடாயு மகாராஜரோட ஒரே விஷயந்தான் நமக்கு இவர் இந்த கதை தான் நம்ம வாழ்க்கைக்கோட பாடமாக இருக்கணும். என்னன்னா அந்த 14,000 ராட்சசால் இருந்தாலே கரதூஷணாதிகள் 14,000 பேரை ஒரே முகூர்த்த காலத்தில் சுவாமி தேசிகன் மகாராஜ வைபவம் மகாவீர வைபவம் சொல்லிட்டு ரகுவீர கத்தியத்தை சாய்கிறார். அசகாய சூராக அனபாய சாகசாக அப்படின்னு யாருடைய சாகசமும் யாருடைய துணையும் இல்லாமல் யாருடைய இதுவும் இல்லாத 14,000 பேரையும் தான் ஒருத்தனே நின்று அடித்த வைபவத்தை கண்ணால் பார்த்தவர் மகாராஜர். யாரு? ஜடாயு. அவர் சீதையை ராவணன் தூக்கின்னு போகும்போது ராவணோட சண்டை போட்டு அந்த சந்திரகாசம்ன்ற வாளால் ராவணன் வந்து ஜடாயோட ரெக்கையை வெட்டி கீழே தள்ளி விட்டுறான். அவரை கீழே படுத்துன்னு இருக்கார். உயிர் போகிறது, குத்துயிரும் கொலையுயிருமா இருக்கார். பிராணம் வெளியே போகிறது ஆச்சா, வேற ஒன்றுமே இல்லை. பிராணம் வெளியே போகிற நேரத்தில் ராமன் எங்கெங்கேயோ தேடின்னு அந்த ஜடாயோட அந்த சப்தத்தை கேட்டுன்னு வந்து பார்க்கும்போது ஜடாயு என்ன சொல்லணும்? ஐயோ ராமா, என்னை கொண்டுட்டான், அவன் என்னை அடிச்சுட்டான், சீதையை தூக்கின்னு போயிட்டான், எப்படியா போய் சீதை காப்பாற்று, என்னை காப்பாற்று, இன்னும் காப்பாற்று, ஏதாவது சொல்லணுமோனும். எதுவுமே அவர் சொல்ல. அவருக்கே பிராணம் போயின்னு இருக்கு, ஜடாயுக்கே பிராணம் போயின்னு இருக்கு. யமோஷதி மகான் யேஷு யமோஷதி மிவான் மிவ ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே சாதேவி மமச்ச பிராணா ராவணோபயம் விருதம். ஆயுஷ்மன், தீர்க்கமான ஆயுளை கொண்ட ராமா. அவருக்கு மங்களாசாசனம் பண்ற. தான் சாகும்போது ராமா நீ நீடூடி நல்லா வாழணும், உனக்கு ஆயுஷ்மன், நீ ஆயுஷோடு வாழணும்னு இவர் செத்து போயிட்டு இருக்காரு. இவர் பிராணம் போயிட்டு இருக்கு. ராமனை பார்த்து ஆயுஷ்மன் ஆயுஷ்மன் ஆசீர்வாதம் பண்ணுறார், மங்களாசாசனம் பண்ணுறாருன்னா நாம் என்ன கற்றுக்கணும்னா, எந்த நிலையிலையும் பெருமாளுக்கு நாம் பரிந்து மங்களாசாசனம் பாடணும். சாக்கு சொல்ல முடியாது. சாக போறவர் பார்த்துட்டு இருக்கார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தான்னு சாக போட பாயிட்டு இருக்கார். நாம் கல்லுக்குண்டாட வச்சுட்டு இருக்காங்க நம்ம பெருமாள். நம்மளை செய்யணும், பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யணும், பல்லாண்டு பாடணும். அதுதான் இந்த வாசத்திலே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். உயிர் போற நிலையில கூட மகாராஜரான ஜடாயு மகாராஜர் அவனுக்கு ராமனுக்கு பல்லாண்டு பாடும்போது நாம்பளும் பாடணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நந்தகோபர்.